மார்கழி 18 இன்னைக்கு ஒரு முக்கியமான பூஜை பண்ணியிருக்கேன். நேற்று சாயங்காலத்துலேருந்து இந்த அம்பாள் எனக்கே இன்னும் நீ பூஜை பண்ணலைன்னு சொல்கிற மாதிரியே இருந்து போகிற கோவில் எல்லாமே இவங்களுடைய பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கும் போதும் இவங்களுடைய பாடல் தான் கோவில்களில் ஒலிக்கிறது என் காதில் விழுந்தது. அது யாருன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவங்களை பிடிக்காதவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தாய் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் சகல நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஆதி சக்தி பீடமான நம்மளுடைய சமயபுரம் மாரியம்மன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதோட மட்டும் இல்லாமல் நேற்று நாங்கள் வருஷ பரப்புக்கு போன கோவில் அங்கே நடந்த அதிசயங்கள் இது எல்லாத்தையும் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ சமயபுரத்தாய மனசில் நினச்சிக்கிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். நேற்று பார்த்தீங்கன்னா இத்தனை நான் எல்லாத்தையும் வச்சு நீ பூஜை பண்ணுற மனையில் வச்சு என்னை நீ ஆடி மாதம் பூஜை பண்ண, அதுக்கப்புறம் ஒரு வெள்ளிக்கிழமை தான் பூஜை பண்ண, என்னை மறந்துட்ட பற்றியா அப்படின்னு சாமி நம்மக்கிட்ட கேட்குற மாதிரியே எனக்கு இருந்தது. இந்த சாம்பிராணி வாசகி நம்மளுடைய சமயபுரத்தால் சமயத்தில் வரக்கூடிய அந்த ஆத்தா நமக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்குற போது எப்படி அந்த பூஜையை பண்ணாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையில் நினச்சிட்டே இருந்தேன். என்ன மகாலட்சுமி தாயாரை வைக்கலாமா மனையில், இல்லை மாரியம்மனை வைக்கலாமான்னு. மாரியம்மனை தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு வரும்போது நம்ம எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. பள்ளி சத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கோவிலுக்கும் போய் ரொம்ப நாளாச்சு சமயபுரம். அதனால இன்னைக்கு அம்பாளுக்கு செவ்வரளி செவ்வந்தி சாத்தி நல்லபடியாக நான் பூஜை பண்ணேன். அதனுடைய வீடியோ தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நல்லபடியாக மனையில் அம்மா உட்கார வச்சுட்டு சுக்கரஹோரைக்குள்ளே பூஜையை நல்லபடியாக முடிச்சுட்டேன். சாம்பிராணி போட்டாலே சமயபுரத்தா வீட்டுக்கு வந்துடுவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தாய் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா காலத்துலேருந்து எனக்கு சமயபுரம் மாரியம்மன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா எங்கள் அத்தை பொண்ணு பார்த்தீங்கன்னா நடக்க முடியாமல் இருந்தாங்க குழந்தையில. அப்போ எங்கள் அப்பா அந்த கோவில் அந்த காலத்தில் ரொம்ப பார்த்தீங்கன்னா கியூ ரொம்ப பெருசாலாம் இருக்காது. உள்ளே அந்த கம்பியில் இறக்கி விட்டுட்டு இனிமேல் இது ஓம் பொறுப்பு, இந்த குழந்தை நடந்தாலும் சரி நடக்காட்டையும் சரின்னு சொல்லி கீழே விட்டுட்டு நவுந்துட்டாங்களாம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்பியை பிடிச்சி அந்த குழந்தை எந்திரிச்சு நடந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கள் வீட்டில் நடந்த உண்மை சம்பவம். அதனால் சமயபுரத்தால் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குலதெய்வத்தை விட ஒருபடி மேலே நம்புவாங்க. சித்திரை மாதம் ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு முடி காணிக்க செலுத்திட்டு வந்தாங்க எங்கள் அத்தை பொண்ணுக்காக. ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். ரொம்ப நாளாக எங்களுக்கு தெரியாது. எங்களுக்காக வேண்டிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் தான் இந்த மாதிரி தெரிஞ்சுது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. அவங்களோட சக்தியும் தெரிஞ்சுது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தாயை இன்னைக்கு நம்ம வணங்கியிருக்கோம். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். மார்கழி மாத வெள்ளிக்கிழமையில இந்த அம்பாளுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஆதிபராசக்தியை வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை தொடங்குறேன். சமயபுரம் மாரியம்மன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம சேனலில் சமயபுரம் மாரியம்மன் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்டே நான் வச்சுருக்கேன். அதில் நான் சித்திரை மாதம் சமயபுரம் மாரியம்மனுக்கு நான் செய்யக்கூடிய பூச்சொரிதல் விழா வீட்லேயே பூ போடுவேன். ஸோ அதெல்லாம் அந்த வீடியோவில் இருக்கும். பார்க்காதவங்க அந்த பிளேலிஸ்ட்டை பாருங்கள். இன்னைக்கு சமயபுரம் மாரியம்மனுக்கு நல்லபடியாக வேண்டிக்கிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு நல்லபடியாக அவங்களுக்கு பூக்களால் அர்ச்சனை பண்ணேன். அதே மாதிரி சுக்கிரஹோரையில் மகாலட்சுமி தாயாருக்கு சில்லறை அர்ச்சனை குபேரருக்கும் சேர்த்து நான் பண்ணியிருந்தேன். நேற்று சாயங்காலம் திரும்ப ஒரு கோயிலுக்கு போனனால என்னால் குபேரலட்சுமி பூஜை நேற்று நான் பண்ணலை. நாளைக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி. இன்னைக்கு சாயங்காலம் 6:50 ஸ்டார்ட் ஆகுது. அதனால ஈவினிங் கூட நம்ம குபேரலட்சுமி பூஜை இன்னைக்கு சாயங்காலம் பண்ணலாம். நாளைக்கு ஆருத்ரா தரிசனம், அதாவது திருவாதிரை விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுமங்கலி விரதம். இந்த விரதம் யாரெல்லாம் இருப்பீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க இருப்போம். இது எங்க புகுந்த வீட்டுல உடைய பழக்கம். அதனால இது கணவரோட ஆயுளுக்காக இருக்கக்கூடிய ஒரு விரதம். காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நம்ம இட்லி சாப்பிட்றணும். அதுக்கப்புறம் இட்லிக்கு எதுவும் தொட்டுக்க கூடாது. அதாவது சக்கரை தொட்டுக்கலாம், மற்றபடி எதுவும் சட்னி இது மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் மதியம் இல்லை சாயங்காலத்துக்கு அப்புறம் நல்லா இலை போட்டு வடை பாயசம்லாம் செஞ்சு அந்த திருவாதிரை களின்னு சொல்லக்கூடிய அந்த களியெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாமி கும்பிட்டு சாப்பிடணும். நோன்பு கயிறு கட்டுவாங்க. தாலி சரடு மாதிரி மாத்திக்கிறதா மாத்திக்கலாம். இல்லை நல்லா இருக்கு அப்படிங்கும்போது நம்ம மஞ்சள் கயிறு கொடுப்பாங்க, அதை நம்ம கழுத்துல கட்டிக்கலாம். இது எல்லாமே நாளைக்கு பௌர்ணமி மார்கழி மாசம் வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம் நாளைக்கு நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம
இன்னைக்கு நான் வந்து பிரம்ம முகூர்த்தத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சுக்கரஹோரையிலையும் சேர்த்து நான் வந்து குபேரலட்சுமி பூஜை பண்ணிட்டேன். சாயங்காலம் பண்றவங்க இன்னைக்கு காலைல பண்ணல, இல்ல நேற்று வியாழக்கிழமை பண்ணாதவங்க நாளைக்கு பௌர்ணமி லட்சுமி குபேர பூஜை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு பௌர்ணமி வந்து ரொம்ப ரொம்ப உகந்த நாள். அந்த நாள்ல இன்னைக்கு சாயங்காலமே ஸ்டார்ட் ஆகுது, அதுவும் வெள்ளிக்கிழமையிலே வரனால இன்னைக்கு சாயங்காலத்துல இருந்தே நீங்க முதல் பௌர்ணமியில வந்து ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கவங்க செஞ்சுட்டு இருக்கலாம். அதாவது முதல் பௌர்ணமி அப்படின்னு சொல்லாது, அன்னைக்கு ஆரம்பிக்கிறவங்க இன்னைக்கு ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சாயங்கால வேலையில ஒரு 7 மணி போல நீங்க விளக்கேத்திட்டு லட்சுமி குபேரரை வந்து நினைச்சுக்கிட்டு நல்லபடியா வந்து வேண்டிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா நடக்கும். அதுவும் இல்லாம இன்னைக்கு 8 to 9 சுக்கிரஹோரை இருக்கனால சுக்கிர பகவானுடைய அருளும் வந்து நமக்கு பரிபூரணமா கிடைக்கும். அதனால ஆரம்பிக்காதவங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சாயங்காலம் நான் வந்து திரும்ப சாயங்காலம் பண்ண முடிஞ்சா பண்ணுவேன், இல்ல கோவிலுக்கு போற மாதிரி இருந்தா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் காலையிலேயே பண்ணிட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நேத்து நியூ இயர் அன்னைக்கு நாங்க போன கோவிலோட அந்த வீடியோ தான் இது. ரொம்ப சந்தோஷமா அந்த டே வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். அதுவும் போகாத கோயில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஆதி திருவள்ளரை அடுத்த திருப்பஞ்சேரி சோதி திருவானைக்கா சொல்லி கட்டியது திருவரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆதி திருவள்ளர்னா திருவரங்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீரங்க பெருமானை விட ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கோவில் அப்படின்னா அது வந்து திருவள்ளரில் இருக்கக்கூடிய புண்டரிகாச பெருமாள் அவர் தான். அதுக்கப்புறம் அடுத்தது திருப்பஞ்சிலியில இருக்கிற நீலவனேஸ்வரர், அவர் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன். அங்கதான் வந்து யமதர்மர் வந்து இருக்காரு. சோ யமதர்மருக்குன்னு கோவில் இருக்கிற இடம் திருப்பஞ்சிலி. சோதி திருவானைக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் ஒளிமயமான தெய்வீக சக்தி நிறைந்த திருவானை கோவில். அங்கதான் வந்து எங்களுக்கு அகிலாண்டேஸ்வரி கோவில் சன்னதியில எங்களுக்கு கல்யாணமும் ஆச்சு. அதனால அந்த கோவில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீரங்கநாதர் கோவில் வந்து சொல்லி கட்டியதுன்னு சொல்லுவாங்க. பிரம்மாவால சொல்லப்பட்டு அந்த தேவர்களால கட்டப்பட்டதுதான் இந்த ஸ்ரீரங்கம். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் சொல்லுவாங்க திருச்சியை பொறுத்த வரைக்கும். சோ திருச்சி அப்படிங்கிறது ஒரு கோவில் நகரம்னே சொல்லலாம். நேத்து பிரதோஷ தினத்துல ஏதாவது ஒரு சிவன் கோவிலுக்கு போலாம்னு நினைச்சோம். ஏதாவது என்ன சிவன் கோவில், காலையிலேயே வந்து நம்ம வந்து சிவனை தான் வந்து வழிபாடு செஞ்சுட்டு கிளம்பணும் இல்லையா. அதனால சிவபெருமான் வந்து அங்க ஜம்புகேஸ்வரர் வந்து பாத்தீங்கன்னா திருவானை கோவிலுக்கு முன்னாடியே இங்கதான் வந்து அந்த கோவில்ல வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இங்க வந்து போனோடனே அகிலாண்டேஸ்வரி தாயாருக்கு அபிஷேகம் வந்து நடந்துச்சு. அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அதிசயம். அதுக்கப்புறம் அங்க ஜம்புகேஸ்வரர் அங்க பாருங்க குடைவரை கோவில் மாதிரி அந்த பாறையிலேயே வந்து குடைஞ்சி எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் துர்க்கை அம்மன், நவகிரகங்கள், அதுக்கப்புறம் வந்து நேற்று வியாழக்கிழமை அங்க தட்சணாமூர்த்தியும் வந்து இருந்தாரு. அதனால குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்வைஸ்ரீ குருவே நமக அப்படிங்கிற மந்திரத்தை யோகி வந்து சொல்ல சொன்னோம். அப்புறம் அங்க தாமரை கண்ணன் வந்து செந்தாமரை கண்ணன் வந்து இருந்தாரு. அதுவும் வந்து பாறையிலே வந்து குடைஞ்சிருந்தாங்க. அது பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா விநாயக பெருமான் அவங்களும் வந்து பாறையிலே வந்து செதுக்கி இருந்தாங்க. ரொம்ப வந்து அழகா ஒரு பழமை வாய்ந்த கோயில். ஃபுல் அண்ட் ஃபுல் பாறை தான். எங்க போனாலும் வந்து முருகன் நமக்கு ஓடோடி வந்து நிப்பாரு. வள்ளி சுப்பிரமணியரா இங்கேயும் வந்து வெண்பட்டு ஆடையில வந்து நல்லபடியா வந்து காட்சி கொடுத்தாரு. 6 முகம் கொண்ட அந்த முருகப்பெருமான நல்லபடியா வந்து வேண்டியாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒரு அந்த கோவிலுடைய மெயின் ஹீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய சிவபெருமான், அவருடைய ஆசீர்வாதம் கிடைச்சது. அந்த லிங்கத்தை பார்க்கும்போது, சிவலிங்கத்தை பார்க்கும்போது உடம்புல ஒரு மெய் சிலிர்ப்பு. அது மட்டும் இல்லாம எங்க வீட்டுக்காரருக்கு எங்க பையனுக்கும் கிடைச்ச பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். மங்கள வாத்தியம் வந்து பாத்தீங்கன்னா பிரசாதம் வந்து நெய்வேத்தியம் பண்ணும்போது அது வந்து அடிப்பாங்களாம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐயர் வந்து நீங்களே அடிங்க அப்படின்னு சொல்லி அவரா வந்து சொன்னாரு. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் தான் இந்த கோவிலுக்கு வந்து போகலான்னு சொன்னேன். முதல்ல நைட்டு வந்து நியூ இயர் அன்னைக்கு ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகணும்னு நினைப்போம். இவர் எங்க வீட்டுக்காரன் சொன்னாரு விராலி மலைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாரு. இல்லைங்க அது ரொம்ப தூரம், நம்ம வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க கோவிலுக்கே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த கோவில் சுனை கோயில்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஜீவ சமாதியும் இருக்கு. அதே மாதிரி இங்க சிவபெருமானுடைய கோவிலும் இருக்கனால இங்க போலாம் பிரதோஷத்துக்கு. இந்த கோவில் நான் போனதே இல்லை. இத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கேன்னு தான் பேரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில்லாம் இந்த மாதிரிதான் இந்த நேரத்துல நம்ம கண்ணில் படணும்னு இருக்கு. அதுதான் சொல்லுவாங்க இல்லையா, நேரமும் காலமும் கூடி வரணும் எல்லாத்துக்கும். அதுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை வந்து அவசியம். நான் வந்து இப்ப கடந்த 2 வருஷமா சிவபெருமான வழிபாட்டுக்கிட்டு இருக்கேன். பிரதோஷ வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சோ அதனுடைய கருணை அடிப்படையில எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு தரிசனத்தை வந்து அவர் கொடுத்திருக்காரு. இது எங்க குடும்பத்துக்கு இந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்காரு. எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா காலமும் நேரமும் தான் வந்து நமக்கு பதில் சொல்லும். அதனால கொஞ்சம் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையும் பொறுமையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லபடியா வந்து சிவ தரிசனம் பண்ணிட்டு நந்திக்கிட்டையும் வந்து நல்லபடியா வேண்டிக்கிட்டு அதே ஐயர் வந்து சொன்னாரு நீங்க வந்து உங்க கையில வந்து பிரசாதம் வந்து கொடுங்க அப்படின்னு. ஏன்னா அவங்கதான் செஞ்சது, நினைச்சிருந்தா அவரே வந்து கொடுத்துருக்கலாம். ஆனா வந்து எங்க வீட்டுக்காரரை கூப்பிட்டு நீங்களே வந்து உங்க கையால கொடுங்கன்னாங்க. முதல் பிரசாதம் முதல் ஸ்வீட் அப்படின்னா அது சர்க்கரை பொங்கல். சிவபெருமானுடைய அகிலாண்டேஸ்வரியோடைய அந்த ஆசீர்வாதத்தோட நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்க்கரை பொங்கலை சாப்பிட்டோம். அது மட்டும் இல்லாம எங்க கல்யாணமும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2 பேர் சன்னதியில தான் நடந்துச்சு திருவானை கோவில்ல. அப்படிப்பட்ட ஒரு அந்த அவங்களுடைய ஆதி கோவிலான
ஆனா இந்த கோவில்ல வந்து நமக்கு வந்து அந்த ஒரு பாக்கியம் வந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நல்லபடியா சந்தோஷமா பிரசாதம்லாம் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டு வந்தோம். அங்கேயே மடப்பள்ளிலாம் இருக்கு, பவளமல்லி வந்து அந்த பூக்கள்லாம் வந்து இருந்துச்சு, துளசி இருந்தது, எல்லாத்தையும் நல்லபடியா வணங்கிட்டு குழந்தைங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு ரெஃப்ரெஷ்மெண்டா இருந்துச்சு. இந்த கோவில் வந்து பாறைகள் இருக்கனால சுத்தி வந்து மரம் காத்து இயற்கையான சூழல்ல அந்த கோவில் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமா இருந்தது. குழந்தைங்களும் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சேட்டை பண்ணாம அழகா வந்து சாமி கும்பிட்டாங்க, அவங்களுக்கு ஏத்தன மாதிரி விளையாடவும் செஞ்சாங்க. இதுதான் அந்த கோவில், மலைக்கோவில். அதுக்கு பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு சித்தருடைய ஒரு சமாதி. அது யாரு அப்படின்னா சித்தர் சிவபிரகாச சுவாமி சன்னதி. அவங்க அவங்க சமாதிக்கு முன்னாடி அந்த காலில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேரை 3 தடவை உச்சரிச்சு அங்க உட்காந்து தியானம் பண்ணலாம். தியானம் தான் அது பண்ணணும் மெயினா. ஸோ யோகியும் வந்து தியானம் பண்ணா, நாங்க எல்லாருமே வந்து பண்ணோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. அங்க வெளியேயும் வந்து பாத்தீங்கன்னா சமாதிகளையும் சிவலிங்கம் வந்து அதாவது நந்தீஸ்வரர் வந்து இருந்தாரு. ஸோ நல்லபடியா வந்து சாமி கும்பிட்டோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா கோவில்ல யோகிக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த சித்தர் கோவில்ல இருக்கிற அந்த சுவாமி வந்து பாத்தீங்கன்னா இவன் நல்லபடியா வருவான், நல்லா இருப்பான், நீங்க செஞ்ச புண்ணியம் தான் உங்க குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் அங்க முடிச்சுட்டு சட்டி கருப்புனாலே எங்க பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி வந்து கருப்பு சாமி தான் வாயில வரும். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கோயில் போயிட்டு அங்க போய் எலுமிச்சம்பழம் விபூதிலாம் வாங்கிட்டு அங்கேயும் நம்ம புத்தம்மா வந்து இருந்தாங்க. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா நாகமணி தேவி நினைச்சு வேண்டிக்கிட்டு அங்க நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்க போனாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துடும். நம்மளோட காவல் தெய்வங்களை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமா வேண்டிக்கிட்டோம். அங்க கிடைச்ச ஆசீர்வாதமும் அங்க போய் அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் தான் இங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப வந்து சந்தோஷமா இருந்துச்சு. அதுதான் வந்து அற்புதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னைக்கு காலையில திரும்ப வந்து நான் மகாசக்தி மாரியம்மன் கோயிலுக்கு போனேன். சமயபுரம் மாரியம்மனை வந்து வேண்டிக்கிட்டு வணங்கிட்டு போனப்ப அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிசயம் வந்து நடந்தது. எப்பவுமே துர்க்கை கிட்ட வந்து நான் நின்று வேண்டுவேனா, எனக்கு வந்து ஒரு வேண்டுதல் நடக்க போகுது நிறைவேற போகுதுன்னா அவங்க கிட்ட அந்த ஒரு பூ வந்து கண்டிப்பா விழும். அது வந்து நான் இத்தனை வாரம் போயிட்டு இருக்கேன், ரொம்ப வந்து விழல. இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா வேண்டி முடிச்சு என் வேண்டுதல் கரெக்டா சொல்ற நேரத்துல அங்க இருந்து ஒரு ரோஜா பூ வந்து குங்குமத்துல வந்து விழுந்துச்சு. எனக்கு கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு. நல்லபடியா நன்றி சொல்லிட்டு குங்குமத்தை வந்து வச்சுக்கிட்டு அந்த பூவை நான் எடுத்து தலையில வச்சுக்கிட்டேன். துர்க்கை அம்பாள் இன்னைக்கு ரொம்ப அழகா வந்து சிரிச்ச முகத்தோட ரொம்ப வந்து அழகா காட்சி கொடுத்திருந்தாங்க. ரொம்ப அழகா அலங்காரமும் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்ததுக்கு அந்த இறைவனுக்கு நன்றியை சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு அதிசயத்தை நடத்தின அந்த சிவபெருமானுக்கும் எனக்கு நீ பூஜை பண்ணியே ஆகணும்னு சொன்ன மாரியம்மனுக்கும் நன்றியை சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நிறைவு செய்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மனை பிடிக்கும்னா ஓம் சக்தின்னு கமெண்ட்ல எழுதுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருங்க. இந்த வருஷம் எல்லாமே நல்லபடியா நடக்கும் அந்த ஆண்டவனுடைய அருளால.